சொரா மீன் சாப்பிடாதவங்க கூட எனக்கு வேணும் செஞ்சு கொடுன்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நான் சொராவை நல்லா வேக வச்சுக்கணும். தோல் உரிக்கிற அளவுக்கு வேக வச்சா மட்டும் போதும். நல்லா வேக வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக தோல் உரித்து எடுத்து செய்யும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ தோல் உரித்து தான் செய்யணும். தோல் வந்து ராவாக உரிச்சிக்கலாம், இல்லை வேக வச்சு உரிக்கலாம். நான் எப்போயும் வேக வச்சு தான் தோல் உரிப்பேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா பிட்டு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பிட்டு எடுத்துக்கணும். இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் 4 பாதாம், சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக புதினா எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு ஆஃப் வந்து ஆனியன் மட்டும் போட்டுக்க, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்ல அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணி நல்லாவே அரைச்சிக்கணும். அதாவது வந்து ரொம்ப நம்ம சட்னி பதத்துக்கு நல்லா ரொம்ப இதுவாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கணும். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகு ஆல்ரெடி போடுறதுனாலும் அதனால் காரம் கம்மியாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு வேணால் காரம் கொஞ்சம் கூட குறைய வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கட்லெட் மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து உருண்டை மட்டும் தான் செஞ்சுருந்தேன். எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு கட்லெட் மாதிரி செஞ்சாலுமே சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கலாம் இந்த சொராலே வந்து கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நீங்கள் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்ட்டு. வேணால் நீங்கள் ப்ளெயின் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா பெப்பரோ இல்லை ப்ளெயின் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம உடச்சக்கடல மாவு வந்து ஆட் பண்ணுறேன். இது என்னென்னா வந்து பொட்டுக்கடலை இருக்கும்ல, நம்ம சட்னி அரைப்போம்ல அந்த மாவு. எல்லோரும் நிறைய பேர் வந்து கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க, ஹார்டாகிடும் கடலை மாவு ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாவு ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து கொஞ்சம் வரைக்கும் தான் எடுத்து செஞ்சுருந்தேன். நான் சொரா வந்து வேக வச்சது ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அது பாதி புட்டு பண்ணலாம், பாதி வரைக்கும் இதை செய்யலாம் தான் செஞ்சேன். பட் ஃபஸ்ட் டைம்லேயே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் இதை மட்டும் தான் செய்யணுன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு தேவையான அளவு நல்லா ரவுண்டாக பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். நல்ல ஒரு கலர் செமையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டு. உருண்டை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கா?